இது என்னமோ தப்பான இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னு கண்ணை கட்டி இருக்கிறத ஆவத்துட்டு பார்த்தா இடுப்பில் கை வச்சுக்கிட்டு பாண்டுரங்கன் நிற்கிறான். என்னடா இது, நான் பார்த்தேன், என் கைக்கு தெரிஞ்சது புலித்தோல், அந்த உடுக்கை, திரிசூலம், இத்தனையும் தெரிஞ்சதே. திருப்பி கண்ணை கட்டிக்கிட்டார். கண்ணை கட்டிக்கிட்டு இப்போ நான் பாண்டுரங்கனுக்கு தானே அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ரொம்ப திடமாக வச்சுக்கிட்டு இது நானாக கற்பனை பண்ணிகிட்ருக்கேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இடுப்பில் கை வச்சா அதே புலித்தோல், அதே உடுக்கை, அதே சூலம். இவர் இன்னும் கொஞ்சம் அப்படி பின்னால் கையெல்லாம் அந்த சிலைக்கு பின்னால் போனால் சடை, அதுக்கு மேலே தோடுறாரு கங்கை, அங்கே ஒரு திங்கள். இத்தனையும் பார்த்த உடனேவே அவருக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு, சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணு நிற்கிறார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சதான், நான் என் மனசில் சிவனை நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் சிவனும் ஹரியும் ஒன்றுங்கிறத எனக்கு இப்படித்தான் புரிய வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து அவர் ஹரிபக்தராகவும் ஆனாராம். நிறையா பாடல்களை பாடியிருக்கார். எதுக்கு சொல்ல வரேன், நம்ம மனசை ரொம்ப ரிஜிட்டாக வச்சுப்போம். இதுதான், இதுக்கு மேலே வேண்டாம், இது எனக்கு எனக்கு இந்த எனக்கு எனக்கு நினைக்காதீங்க. இத்தனை பேர் கும்பிட்டுட்ருக்காங்களே அந்த பாண்டுரங்கனை, எத்தனை பேர் கும்பிட்டுட்ருக்காங்க சிவனை. ரெண்டும் ஹரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இவர் எழுதி போட்டார் ஹரி சிவான்னுட்டு. இப்போ இந்த நரஹரியை பற்றி பார்த்தோம். இதே பண்டர்பூரில் இன்னொரு அற்புதமான ஒரு மனிதரை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம். யார் தெரியுமா? இப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் சரிகமா பதனிசா சானிதபா மகரேசா அப்படின்னு பாடுறாங்களே, யாரால? அவரை தான். இப்போ இதே பண்டர்புரத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு நாயக் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவரோட மனைவி பேர் ரத்னாபாய்னு பேர், மாதவ் நாயக். அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. திருப்பதிக்கு போய் வெங்கடேஸ்வரா, ஸ்ரீனிவாசா, எனக்கு ஒரே ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு வேண்டின பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல சகுனம் கிடைச்சதான். திருப்பி பண்டர்பூருக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறான். அவனுக்கு சீனிவாசன்னு பேர் வைக்கிறாங்க. சீனி அப்பா, திம்மப்பா அப்படின்னு செல்லம் கொஞ்சி அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்த்தாங்க. 16 வயசில் அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. லக்ஷ்மி பாய் அப்படின்னு அந்த பொண்ணோட பேர். 20 வயசில் அந்த மாதவராவ் நாயக்கும் அந்த அம்மா ரத்னாபாயும் இல்லை. இவர்கிட்ட தான் அந்த பொறுப்பெல்லாம் வந்தது. என்ன பொறுப்புன்னு கேட்டால், அவங்க அப்பாவுக்கு ரத்ன வியாபாரம், நகைகள், ரத்னங்கள், அதெல்லாம் அவள் அப்பா ரொம்ப தேர்ந்தவர். குழந்தைக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தார். ஆக மொத்தம் இந்த பையனும் இப்போ நம்மெல்லாம் எதை வேணால் கண்ணாடி கல்லை கூட தங்கத்தில் வச்சாக்கா அது நல்ல மரகதம், நல்ல ரூபின்னு நினைக்கிறோம். நமக்கெல்லாம் அது வித்தியாசமே தெரியல. அதுக்கு அடியில் ஜரிகை வச்சுருவாங்க, கொரோனா பட்டைன்பாங்க. அந்த காலத்தில் இந்த கொரோனா பட்டையை வச்சு மேலே சேப்பு கண்ணாடி கல்லை வச்சா கூட அது ரூபி மாதிரி இருக்கும்லாம் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு ஜெமாலஜி படிச்சிருக்கணும், இல்லாட்டா பாரம்பரியமாக தெரிஞ்சிருக்கணும். இவர் மகா கெட்டிக்காரராக இருந்துகிட்ருக்காரு. ஆனால் இவருடைய குணாதிசயம் எப்படி தெரியுமா? கஞ்ச மகா பிரபு. இப்போ சொல்லுவாங்க தெரியுமா, எச்சக்கையால் கூட அவன் காக்கா ஓட்ட மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிற போது அந்த எச்சக்கையால் காக்கா ஓட்டி அதில் இருக்கிற 4 பருக்க விழுந்துருச்சுன்னா ஆடா பாவி, அதைத்தான் சொல்லுவாங்க. எச்சில் கையால் காக்கா ஓட்டாத கஞ்சன், கஞ்ச மகா பிரபுன்னா அதில் வேற வடிகட்டின கஞ்சன். இவர் வடிகட்டிய கஞ்சன்னா பார்த்துக்கோங்க. யாருக்கும் ஒன்றும் தரமாட்டார். தன்னை பொறுத்த வரைக்கும் நகைகள், இந்த ரத்தனங்கள் யார் வாங்குறாங்களோ கராராக பேசி ரூபாயெல்லாம் வாங்கிடுவார். அவருக்கு ரூபாய் சம்பாதிக்கிறதுல தான் ஆசை. ஒரு பொண்டாட்டி வேற, அவளுக்கும் நகையெல்லாம் போட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அங்கே ஒரு வயசானவர் வந்தார். அப்பா, நான் உங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த கடைக்கெல்லாம் வந்திருக்கேன், உங்கள் அப்பாவெல்லாம் தெரியும். நான் இப்போ என்னோடய பேரனுக்கு பூணல் வச்சுருக்கேன், நீ கொஞ்சம் எனக்கு பொருள் உதவி பண்ணுறியான்னு. ஒன்று, நான் காலனா காசு கொடுக்க மாட்டேன். உம்மை பேரனுக்கு பூணல்னா போடுமே, அது அதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குற? இல்லைப்பா, என்கிட்ட வசதி இல்லை. இருந்தாலும் பேர குழந்தைக்கு எனக்கு பூணல் போட வேண்டியது என்னுடைய தர்மம்.
அதனால உன்னை வந்து கேட்டேன், நீ நல்ல வசதியாக இருக்கியே, அதனால உன்னை வந்து நான் வசதியாக இருந்தா உங்களுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும், கொடுக்க முடியாது போங்க அப்படின்னு சுள்ளுன்னு பேசி அனுப்பிச்சிடுறார். ஒரு நாள் வந்தார், 2 நாள் வந்தார், 3 நாள் வந்தார், வந்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு ரொம்ப பொறுக்கலை. தினம் வந்து என்னை தொல்லை பண்ணாது ஓய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் பண்ணும், என்கிட்ட ஏதான ஒரு பொருளை கொண்டு அடகு வச்சுட்டு ரூபாயை வாங்கிட்டு போங்கோ அப்படின்னார். அதாவது ஃப்ரீயாக நான் எதுவும் தரமாட்டேன், ஏதாவது ஒரு பொருளை கொடு அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய வீட்டுக்கே போகிறார். அந்த அம்மா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை துளசி பூஜை பண்ணிவிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இந்த ஆங்கன்னு சொல்லுவாங்க, முற்றத்தில் இருக்கும், வீட்டுக்குள்ளே இல்லை, முற்றத்தில் ஆங்கன்மே துளசி அப்படிம்பாங்க. அந்த துளசி மடத்தை அந்த அம்மா கும்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் போய் அம்மா அப்படின்னு கேட்டபொழுது யாரோ அதித்தி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, ஐயா உங்களுக்கு மோர் கொண்டு வந்து தரட்டுமா, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டபோது, அம்மா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என் பேரனுக்கு பூணல் வச்சுருக்கேன், கையில் காசு இல்லை, எங்கே கேட்டாலும் எனக்கு இல்லைங்கிற வார்த்தை தான்மா வருது, நீ இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு ஏதானு தரையா அப்படின்னு சொன்ன பொழுது இந்த அம்மா பார்த்தாங்களாம். சரி இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பூஜை உள்ள, அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அந்த காலத்தில் என்னுடைய பாட்டிக்கு முந்தின காலத்துலலாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அன்றைக்கி காது தோடு, இந்த வைர மூக்குத்தி எல்லாத்தையும் கட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் பூந்தி கொட்டை போட்டு ஊற வச்சு அதில் வந்து அப்படி லேசாக தேய்ச்சி அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அந்த பூந்தி கொட்டை போட்ட தங்க நகை மினு மினு மினுன்னு மின்னும். அதுக்கு ஒரு மெல்லிய வெள்ளை துணி, தாத்தாவுடைய ஒரு பழைய வேஷ்டின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த வைரத்தெல்லாம் ஒத்தி எடுப்பாங்க. அப்புறம் லேசாக அப்படி தேய்ச்சி பார்ப்பாங்க. அது என்ன இவங்க போட்டுட்டு இருந்த மூக்குத்தி தான், ஆனால் பூந்தி கொட்டை போட்டுட்டு அதை அந்த வெள்ளை துணியில் தேய்ச்சி இப்படி எடுத்து பார்ப்பாங்க, ஜிலு 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 ஜிலுன்னு மின்னும். அப்புறமா சாயங்காலத்துக்குள்ளே விளக்கேற்றுறதுக்குள்ளே அதை போட்டுப்பாங்க. சரி, இது அந்த கதை. இங்கே வருவோம். இந்த அம்மா பூஜை உள்ள அந்த மூக்குத்தியை கட்டி வச்சுருந்தாங்களாம், அதை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நீர் இதை வச்சுக்கோங்கோ, அவங்க பேரனுடைய பூணல் நல்லபடியாக நடக்கட்டும், நான் பூஜை பண்ணிட்டு இருந்த போது வந்து கேட்டேள், இல்லைன்னு சொல்ல மனசு இல்லைன்னா புண்ணியவதி. இவர் சும்மா தானே இருக்கணும், நேர சீனியப்பன் நாயக்குடைய கடைக்கு வந்து இந்தாரும் இதை வைத்து கொண்டு எனக்கு ரூபா தாரும், பேரனுடைய பூணலுக்கு எனக்கு அவசியம் வேணும் அப்படின்ன உடனே கையில் இது என்ன ஒரு பொருள்னுட்டு இப்படி வாங்கி பார்க்குறார். இது சாமானிய வைரம் இல்லை, இது நான் என் பொண்டாட்டிக்கு கல்யாணத்தும் போது போட்ட அந்த மூக்குத்தி.